ஹலோ ஆல் வணக்கம். இந்த வீடியோவில் கலெக்ஷன்ஸோட இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போகிறோம். கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் மூலமாக டேட்டாவை ஸ்டோர் பண்ணுற நிறைய அப்ரோச் இருக்குன்னு சொன்னேன். அதில் நம்ம அரே லிஸ்ட் பார்த்துருப்போம் அண்ட் ஹேஷ் செட் பார்த்துருப்போம். ஓகேவா? ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணி எப்படி ஹேஷ் செட்டில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும்னு பார்த்தோம். இன்னும் நிறைய டைப் ஆஃப் கான்செப்ட்ஸ் இருக்குது அண்ட் ஒவ்வொரு கான்செப்ட்லேயும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. எப்படி ஆட் பண்ணலாம், எப்படி ரிட்ரைவ் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம், அந்த டேட்டாவை கிளியர் பண்ணலாம். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அவ்வளோதான். டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம், மெத்தட்ஸ் மூலமாக அந்த ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகேவா? இப்போது ஐட்ரேட்டர் பொதுவானது. ஐட்ரேட்டர் இது என்ன பண்ணுன்னா அந்த டேட்டாவை ட்ராவர்ஸ் பண்ணுறது. சிம்பிளாக சொல்லலாம், ஐட்ரேட் பண்ணி அந்த வேல்யூவை ஒன் பை ஒன்னாக மூவ் பண்ணுறதுக்காகவும் ஒரு ஃபார் லூப் ரீப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கலாமே. ஓகேவா? ஒரு ஃபார் லூப் எழுதி லாஜிக் எழுதுறதுக்கு பதிலாக இந்த ஐட்ரேட்டர் அந்த டேட்டா அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு டேட்டாவையும் ட்ராவர்ஸ் பண்ணும். சரி, இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே ப்ரோக்ராமில் பார்த்த அந்த லிஸ்ட்டு நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா? லிஸ்ட்டில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம். ஃபைன். இப்போ டேட்டா ஸ்டோர் ஆயிருக்குல்ல. இப்போ ஐட்ரேட்டருக்கு வருவோம். ஐட்ரேட்டர் I1. ஓகேவா? ஐட்ரேட்டர் ஏற்கனவே நான் இம்போர்ட் பண்ணியிருந்திருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எழுதுறீங்கன்னா எரர் அடிக்கும் உங்களுக்கு. ஐட்ரேட்டர் I1 ஈக்குவல் டு நியூ ஐட்ரேட்டர் அந்த மாதிரிலாம் நீங்கள் போடக்கூடாது. சரியா? இங்கே என்னன்னா எதை நீ ஐட்ரேட் பண்ண போகிற, இந்த பைக்குன்ற டேட்டா தான். அதாவது பைக் ஆப்ஜெக்ட்குள்ளே நிறைய டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கல, இதுதான் நீ ஐட்ரேட் பண்ண போகிற. அப்போ பைக் டாட் ஒரு ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காகவே எல்லா இன்டர்ஃபேஸ் மூலமாக வர கிளாஸஸ்க்கும் இந்த ஃபங்க்ஷன் கிடைக்கும். ஸோ பைக் அதாவது இந்த லிஸ்ட் ரெஃபரன்ஸ் டாட் ஐட்ரேட்னு இருக்கும். ஐட்ரேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும், மெத்தடே இருக்கும். ஓகேவா? இதை நான் கால் பண்ணுறேன். ஓகே, அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த ஐட்ரேட்டர் ஜாவா யூட்டில்குள்ளே தான் இருக்கும் ஆப்வியஸாக. ஸோ அதை இம்போர்ட் பண்ணிடுறேன். ஃபைன். இப்போ சிம்பிளாக ஒரு கோடு எழுத போகிறேன். ஃபார் யூஸ் பண்ணி இன்ட் i ஈக்குவல் டு 0, y less than size அதெல்லாம் பண்ணாமல் வைல் யூஸ் பண்ணுறோம். வைல் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம். ஒரே ஒரு கண்டிஷன் தான் இந்த வைல். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் லூப் உள்ள அலோவ் பண்ணிடும். சரியா? அது என்னன்னா I1 டாட் ஹேஷ் நெக்ஸ்ட். ஓகேவா? இது என்னன்னா, ஓகே, என்கிட்ட நீ ஏதோ ஒரு லிஸ்ட் ஆப்ஜெக்ட் வச்சு ஐட்ரேட் பண்ணுற, அதில் டேட்டா இருக்கா, நெக்ஸ்ட் எலிமெண்ட் இருக்கா இல்லையான்னு பார்க்குது. ஆப்வியஸாக இருக்குது. கரெக்டாக? அப்போ ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணோம், லூப்புக்குள்ளே போகும். ஓகேவா? இதை எத்தனை வாட்டி பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போமா? சும்மா ஸ்டார்னு கொடுக்குறான். சரி, ஓகே. இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். என்னப்பா ஸ்டார் பிரிண்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கு. ஸ்டார் கீப் ஆன் பிரிண்ட் ஆகிட்டே இருக்கு. இந்த லூப் முடியவே முடியாது. ஓகேவா? பார்த்தீங்களா? இன்னும் பிரிண்ட் போயிட்டே இருக்கு. இந்த லூப் எண்ட்லெஸ்ஸாக போயிட்டு இருக்கோம். ஸோ இதை நான் ஃபோர்ஸ் பண்ணி இங்கே டெர்மினேட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, ஓகே, I1 ஆஸ் நெக்ஸ்ட் லிஸ்ட்டில் எலிமெண்ட் இருக்கா, ஃபர்ஸ்ட் லிஸ்ட் இருக்கா? ஆமாம், சுஜாக்கி இருக்கு. ஆனால் இதே கண்டிஷன் நம்ம திரும்ப 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 டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். புரியுதா? இந்த கர்சர் நெக்ஸ்ட்டுக்கு போவே இல்லை. விச் மீன்ஸ் ஆஸ் நெக்ஸ்ட் அப்படின்றது கரெக்டாக இந்த பொசிஷனில் இருக்கும், லிஸ்ட்டோட முதல் பொசிஷனில் இருக்கும், எலிமெண்ட் இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஃபைன். ஓகேவா? ஆனால் இதே தானே திரும்ப திரும்ப செக் பண்ணிட்டு இருக்கோம். அப்போது சீம்லெஸ்ஸாக இது ரன் ஆகிட்டு தான் இருக்கும். சரியா? ஸோ இதுக்கு தான் இன்னொரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. இந்த லூப்புக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணால் I1 டாட் நெக்ஸ்ட்னு கொடுக்கணும். ஓகேவா? இதை பிரிண்ட்டும் பண்ணலாம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன். அவுட் டாட் println I1 dot next. So this method will return the next element. இதை ஃபர்ஸ்ட் இனிஷியலாக கர்சர் இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டில் இருக்காது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டில் இல்லாமல் ஜென்ரிக்கா நெக்ஸ்ட் எலிமெண்ட் இருக்கான்னு செக் பண்ணோம். ஆமாம், இருக்குது. ட்ரூ உள்ளே போகுது. அந்த நெக்ஸ்ட் எலிமெண்ட் என்ன? சுசேக்கி தான். அதனால் அதை பிரிண்ட் பண்ணுது. அதை நம்ம தான் பிரிண்ட் பண்ணுறோம். ஆக்சுவலாக அது என்ன பண்ணுது? மூவ் பண்ணுது. I1 டாட் நெக்ஸ்ட். ஓகேவா? அண்ட் டேட்டாவையும் பிரிண்ட் பண்ணும்.
அப்பதான் இந்த ஐட்ரேஷன் நெக்ஸ்ட் மூவ் ஆயிட்டே இருக்கும். சரி, இல்லைன்னா வச்சுங்களேன், ஒரே கண்டிஷன் எலிமெண்ட் இருக்கா, நெக்ஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அதே எலிமெண்ட்டே செக் பண்ணி ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். இப்போ ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்றேன். இப்போ அழகா அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா வருது பாருங்க. இப்போ இந்த ஐட்ரேட்டர்ல இன்னொரு மெத்தட் இருக்கு. அதுதான் ரிமூவ். i1 டாட் ரிமூவ் கொடுத்தோம்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் அது ரிமூவ் பண்ணிடும். இதோட சைஸை கூட பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பைக் டாட் சைஸ். ஓகே, ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, ஆக்சுவலாக 3 அந்த லிஸ்ட்டுக்குள்ளே 3 ரெக்கார்ட் இருக்குது, சுசுகி, ராயல் என்ஃபீல்ட், டிவிஎஸ். ஆனால் 0ன்னு பாருங்கள் சைஸ். ஏன் அப்படின்னா லிஸ்ட் ஆட் ஆயிருக்கா, அதுக்கப்புறம் ஐட்ரேட் பண்ணுறோமா 1 by 1 பண்ணும்போதே அதை நம்ம பிரிண்ட் பண்ணும்போதே அதை லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஐட்ரேட்டர் ஹேஸ் 3 ஃபங்க்ஷன், ஹேஸ் நெக்ஸ்ட் ரிமூவ். இந்த ஐட்ரேட்டர் வந்து எல்லா டைப் ஆஃப் டேட்டா லைக் லிஸ்ட், செட், இந்த மாதிரி டைப் ஆஃப் டேட்டாக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இதே கூட நம்ம செட்டில் எழுதியிருக்கோம், செட் இன்டீஜர் வேல்யூன்னு எழுதியிருக்கோம்ல. இப்போ இதையும் நம்மளால் ஐட்ரேட் பண்ண முடியும். ஐட்ரேட்டர் i1 இந்த வாட்டி பைக் கிடையாது, ஏன்னா பைக் ஆப்ஜெக்ட் வந்து லிஸ்ட் ஆப்ஜெக்ட். நமக்கு என்ன இருக்கு இங்கே டேட்டா, வேல்யூ. இதான் நம்ம கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட், கரெக்டா? வேல்யூ டாட் ஐட்ரேட்டர். ஸோ ஐட்ரேட்டர் i1 ஈக்குவல் டு நம்ம டிஃபைன் பண்ண ஆப்ஜெக்ட், அது லிஸ்ட்டாக இருக்கலாம், செட்டாக இருக்கலாம், அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக ஐட்ரேட்டர்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஓகேவா? எல்லா டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்லையுமே இந்த ஐட்ரேட்டர் ஃபங்க்ஷன் இருக்கும். மற்றபடி மற்ற கான்செப்ட்லாம் சேம் தான். i1 டாட் நான் மேபி அங்கேருந்து கூட எடுத்துக்கலாம். ஓகே, மற்றபடி அந்த கான்செப்ட் எல்லாம் சேம் தான். ஹேஸ் நெக்ஸ்ட் எல்லாமே சேம் தான். இப்போ நான் இங்கே ரன் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு எல்லா வேல்யூஸையும் பிரிண்ட் பண்ண போகுது. 20, 40, 10, 30. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி நிறைய டேட்டாவை நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். கலெக்ஷன்ஸ் தான் நான் ஒரு ஹை லெவலில் சொல்கிறேன். ஓகேவா? வேறு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது? ஓகேவா? கலெக்ஷன்ஸ் ஒரு டேட்டாலேருந்து இன்னொரு டேட்டா காப்பி பண்ண முடியுமா, மொத்தமாக ரிமூவ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நிறைய மெத்தட்ஸை நீங்கள் தேடி படிச்சுக்கிட்டீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய்.